ஒரு சில பேர் சொல்லுவாங்க, "தனியா இருக்கிறது எவ்வளோ ஜாலி தெரியுமா? நீங்க தான் கச கச கசன்னு தனியா நம்ம மட்டும் பாட்டு கேட்டுக்கிட்டு, அப்படியே யோசிச்சுக்கிட்டு, நினைவுகளோட வாழ்றது அவ்வளோ இனிமையா இருக்கும்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கொடுமை தெரியுங்களா? ஒண்ணும் இல்ல. திடீர்னு உங்களுக்கு உடம்பு முடியலங்க. தனியா இருக்கீங்க. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாட்டு கேட்குறீங்க, சாப்பிடுறீங்க, உங்க இஷ்டத்துக்கு வெளிய போறீங்க, வர்றீங்க, இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. ஏதோ ஒரு ஒண்ணு உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த டாக்டர் கேட்குறாரு, "உங்க கூட யாரும் வரலையா?" அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நீங்க சொல்றீங்க, "எனக்கு யாரும் இல்ல சார். நான் தனியா இருக்கேன்." அப்படின்னு. அந்த இடத்துல அந்த டாக்டரு, ஓ! அப்படியா தனியா இருக்கீங்களா? சூப்பருங்க. லைஃப நல்லா என்ஜாய்" அப்படி சொல்லுவாங்களா? இல்ல. அந்த தனிமை உங்களுக்கு வந்து ஒரு ஆ நீங்க நினைக்க ஆறுதல்னா, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும்னா, ஒரு இரக்கத்த குடுக்குது. "ஐய்யய்யோ! பாவம் தனியா இருக்காராம். எப்படி கஷ்டப்படுவார்ல." அப்படின்னு. நீங்க தனிமைய நீங்க விரும்பி நீங்க அதுல வாழ்ற நீங்க நினைக்கிறீங்க. ஆனா, இந்த தனிமை வந்து உங்கள உலகத்துல இருந்து ரொம்ப அப்பாவியா காட்டுது. உங்கள பாவமா, ஒரு ஒரு இரக்கத்த தான் காட்டுதே தவிர, லைஃப்ப என்ஜாய் பண்றாருப்பான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. பாவம் சாப்பாடு செஞ்சு குடுக்க கூட ஆள் இல்ல பாரேன். துணி துவைக்க கூட ஆள் இல்ல. ஆமா முடியாம படுத்தா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்க கூட ஆள் இல்ல. இத தான் சொல்லுவாங்களே தவிர, அவரு செம்மையா அவருக்கு என்னங்க தனியா இருக்காருங்க. உடம்பு முடியாட்டி கூட அவரே பார்த்து, அவரே எடுத்து அப்படி சொல்ல மாட்டாங்க. தனிமை வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இத குடுத்துறதில்ல. சரி அதே மாரி இன்னைக்கு சொல்றவங்க, "நீ தனியா இருந்து பாரு." தனியா இருந்து பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க பாருங்க. அது உண்மையான வார்த்தை. நீங்க தனியா இருந்து பாருங்க. ஒரு 10 நாளு, 20 நாள், அதிகபட்சம் 1 மாசம். அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் யாரோ என்னமோ ஒரு ஒரு வெறுமைக்குள்ள போயிடுவீங்க. அந்த வெறுமை தான் உங்கள என்ன ஆக்கிடுது? அமைதியாக்கிடுது, மௌனமாக்கிடுது. அந்த இடத்துல உங்களுக்கு தனிமை என்ன ஆகுது? இங்க யாருமே என்ன கேள்வி கேட்க இது இல்ல. யாருமே உங்களுக்குள்ளயே நீங்க நெறைய கேள்வி கேட்டுக்கிட்டு, அந்த தனிமைக்குள்ளே நீங்களே அடைஞ்சுக்கிறீங்க. அதனால தனிமைன்றது நல்லதுக்கு இல்லங்க. 4 பேரோட பேசி, பழகி யாரோ ஒருத்தர் சண்டை போடவாது நம்ம கூட இருக்கணும். அதுதான் வாழ்க்கை.